இந்த வழக்கு நீதிபதிகளான நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்று முதல் தினமும் விசாரிக்கப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த 4வது பிரதிவாதியான முகமது இப்ராஹிம் ஷாஹித் அப்துல்லா ஹக்கிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காவிந்த பியசேன சாட்சியமளிக்க இன்று அழைக்கப்பட்டிருந்தார். வழக்கு தொடுநர் தரப்பில் ஆஜரான சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன சில்வா உள்ளிட்ட சட்டத்திறனிகள் குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் அரசு தரப்பு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. 4வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முகமது இப்ராஹிம் ஷாஹித் அப்துல்லா ஹக்குக்கு சட்ட உதவி இல்லாததால் சாட்சியை நேரில் விசாரிக்க ஆரம்பித்தார். குறுக்கு விசாரணையின் போது 4வது பிரதிவாதி சாட்சியாளரிடம் அவரது பதவி உயர்வுகள் மற்றும் நியமனங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்த ஷானி அபேசேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் இடமாற்றப்பட்ட பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு புதிய நியமனம் பெற்று வந்த அதிகாரிகள் சிலருடன் வந்த அதிகாரி அல்லவா என பிரதிவாதி சாட்சியாளரிடம் குறுக்கு கேள்வி எழுப்பினார். சாட்சியாளர் அதை ஏற்றுக்கொண்டு ஆம் என பதிலளித்தார். உதவி போலீஸ் அத்தியட்சகர் பதவியிலிருந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பதவிக்கு பதவி உயர்வு பெறுவதற்கான நடைமுறை குறித்தும் பிரதிவாதி வினவினார். அதற்கு பதிலளித்த சாட்சியாளரான உதவி போலீஸ் அத்தியட்சகராக 4 ஆண்டுகள் பணியாற்றி மேலும் பூர்த்தி செய்ய வேண்டிய தகுதிகள் இருப்பதாகவும் அவர் விளக்கினார். சாட்சியாளர் எவ்வளவு காலம் போலீஸ் அத்தியட்சகராக இருந்தார் என குறுக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் சாட்சியாளரிடம் மீண்டும் கேட்டார். சாட்சியாளர் ஒருவரிடம் அங்கு இருந்ததாகவும் பின்னர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக பதவி உயர்வு பெற்றதாகவும் பதிலளித்தார். தாம் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவுக்கு சிறிது காலமாக பதவி உயர்வு பிரச்சினைகள் இருந்ததால் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாகவும் சாட்சியாளர் பதிலளித்தார். இதனிடையே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக பதவி உயர்வு பெறுவதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவரிடமிருந்து எடுக்கப்பட்ட வாக்குமூலத்தில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பதவியில் கையொப்பமிடப்பட்டதாக இந்த சாட்சி விசாரணையின் போது தெரியவந்தது. வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நேரத்தில் திலகரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்தார் என்பதும் அவர் மஹிந்த ராஜபக்சவின் பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியாக சிறிது காலம் பணியாற்றினார் என்பதும் தெரியவந்தது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் தம்மிடம் வாக்குமூலம் பதிவு செய்தமை தொடர்பாக திலகரத்னவினால் சாட்சியாளருக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பாகவும் குறுக்கு விசாரணை செய்தார். நீதிபதிகள் குழாம் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததுடன் ஆவணங்களில் குறிப்பிடாமல் குறுக்கு விசாரணை நடத்த முடியாது என தெரிவித்தது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவரை தொடர்புடைய ஆவணத்தில் குறியிட நீதிமன்றத்துக்கு அனுமதி அளித்ததுடன் சட்டம் அதிபர் திணைக்களம் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்தது. விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் குழாம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆவணங்களில் குறியிடும் இயலுமை உள்ளதா இல்லையா என்பது குறித்த விடயங்களை ஆராய்ந்து விசாரணையை நாளை காலை 10 மணி வரை ஒத்திவைத்ததுடன் இது தொடர்பாக நாளை உத்தரவு பிறப்பிப்பதாகவும் அறிவித்தது.